1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது. ஆகஸ்ட் 1 அல்லது 2 தொடங்கிய இந்த போராட்டம் 10 நாட்களை கடந்து இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அரசாங்கத்துக்கு இந்த போராட்டத்தை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல. இதற்குள் தமிழகம் முழுக்க இந்த தொழிலாளிகளின் கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயத்தை அரசு பேசி தீர்வு காண வேண்டும்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ இந்த தொழிலாளிகளை அகற்றலான்னு பார்த்தா, நீ என் கோரிக்கையை நிறைவேற்ற நான் இல்லைன்னா நான் எப்படி போவேன், எனக்கு வாக்குறுதி கொடு. மேயர் எல்லோரும் இந்த பக்கத்து தானே போகிறாங்க. 20 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்க எங்களை திடீர்னு பணி நிரந்தரம் இல்லாமல் போய் தனியார் கம்பெனியில் வேலைக்கு போகணுன்னு சொல்லி, அதுவும் இப்போ வாங்கிக்கிட்டு இருக்கிற மாநகராட்சியில் தினக்கூலிகளாக வாங்கிக்கிட்டு இருக்க சம்பளத்தை விட குறைவான சம்பளத்துக்கு வேலைக்கு போகணுங்கிறது சொன்னோன்னா எப்படி நாங்கள் செய்கிறது? எனக்கு வயசு கிட்டத்தட்ட 50 ஆகுது. இந்த சம்பளத்தை நம்பி நான் வட்டிக்கு வாங்கியிருக்கேன், கடன் வாங்கியிருக்கேன், பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். திடீர்னு என்னை போய் தனியார் நிறுவனத்துக்கு குறைந்த சம்பளத்துக்கு வேலைக்கு போனால் நான் எப்படி போகிறது? நாங்கள் எங்கள் கோரிக்கை நிறைவேற்றாமல் போக மாட்டோம்னு சொல்லிட்டாங்க.